வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் கம்யூனேட்டர் காணொளி. டிசியின் புதிய பாதையை பின்தொடரலாம். வரவிருக்கும் இதனுடைய அப்டேட் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வந்த காரணத்துக்கு வருவோம். ஐயா ஜேம்ஸ் கன் ஐயா, உங்கள் டிசியூவில் என்னத்தான் நடக்குது? அனிமேட்டட் சீரீஸ், பீஸ் மேக்கர் சீரீஸ், சூப்பர்மேன் படம், அதில் ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்குதுன்னு காமிச்சாச்சு. எப்போ உங்கள் ஜஸ்டிஸ் லீக் டீம் வரும்? எல்லோரும் கேட்கலாம். ஜஸ்டிஸ் லீக் வருதுன்னா ஸ்னைடர் எங்கேன்னு? அவர் மூட்டை முடிச்சு கட்டிக்கின்னு வேறு திசையில் இழுத்துக்கின்னு போயிட்டாரு. இவர் பண்ண தப்பே படத்தில் இருக்க வேண்டிய காட்சியை எல்லாம் தூக்கிட்டதுனால படத்தில் இருக்கிற கதையே ஒன்றும் இல்லாமல் போனது தான். ஆனால் மேன் ஆஃப் ஸ்டீல் அடிச்சுக்கவே முடியாது. DCEUY இவரோட கையாலேயே மண்ணை தோண்டி புதைச்சிட்டாரு தான் சொல்லணும். சூப்பர்மேனுக்கு அப்புறம் சூப்பர் கேர்ள் இந்த பூமியை தாண்டி வேறு கிரகத்துக்கு போன கதை. சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ காமிக்ஸ் தழுவல் கதை என சொல்லப்படுகிறது. ரூத்தி எனப்படும் வேட்டு கிரகவாசி ஒரு சின்ன பொண்ணோட எதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு கிரிம். இவனை எதுக்கு பழி வாங்க நினைக்கிறா? பழிக்கு பழி வாங்கினாலா இல்லையா? கூட சூப்பர் கேர்ள் புதியுடன் கதை இருக்க போகுது. உமன் ஆஃப் டுமாரோ காமிக் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சது தான் இது. பழி வாங்க ரெண்டு பேருமே ஒன்னா பயணிச்சு 4-5 கிரகங்கள் தேடியதில் கடைசியில் இந்த ரெட் சன் கிரகத்துல தான் வில்லனை பிடிக்க போறாங்க. கதையில சூப்பர் கேர்ளுக்கு இந்த கிரகம் பயங்கரமான பலவீனத்தை ஏற்படுத்த போகுது. இதுக்கு நடுவுல தான் வந்து நிற்க போறாரு நடிகர் ஜேசன் மோமோ. லோபோ கதாபாத்திரத்திற்கு சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கேரக்டர் ஒரு மர்சனரி. இவன் யாருக்கு வேணும்னாலும் பணத்துக்காக கொலை செய்கிற கூலிப்படை. இதனுடைய வேலையே இதுதான். இருந்தாலும் முதல்ல வில்லனுடைய பக்கமாக வந்து அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள் அவனோட அதிகமான பணத்தை தரேன்னு சொன்னதுனால இவன் பக்கமாக இருந்து அதுக்கப்புறம் இவன் தவளை மாதிரி தாவி இவளோட பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு படம் பார்த்தே தெரிஞ்சுப்போமே. கிரிப்டான் அழிவின் போது தன்னுடைய குடும்பத்தின் இழப்பை தன்னுடைய கண் முன்னாடியே பார்த்தவ. இதனாலேயே வலி இவளோட மனசுக்குள் கோபமாக மாத்திருக்கும். ஒரு சிவில் ரெட் லேண்டன் ரிங் போட்டுக்கிட்டு இவளுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாள். நியூ 52 சகாப்தத்தில் குறிப்பிட்ட கதைக்களம் இது. காமிக், அனிமேட்டட் இந்த ரெண்டிலும் காட்டப்பட்டிருக்கு. சூப்பர் கேர்ள் படம் இந்த வருஷம் ஜூன் மாதத்தில் வரப்போகுது. உங்களுடைய பிடிச்ச திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். அம்புட்டு தான் சொல்லிட்டேன். இந்த வருடம் முடிஞ்சு 2027 சூப்பர்மேனோட மேன் ஆஃப் டுமாரோ, இது உமன் ஆஃப் டுமாரோ படம் வந்து ஒரு வருடம் கழிச்சு ஜூன் மாதத்துக்கு அடுத்து ஜூலை மாதத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தில் இப்போ இருக்க போகிறது 2 வில்லன்கள் தான். இவனுங்க போதாத இன்னும் நிறைய பேரை இறக்கலாம். டிசி காமிக்கில் வில்லன்களுக்கு பஞ்சமே இல்லை. இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் சூப்பர்மேனுக்கு பயங்கரமான டஃப்பாக இருக்க போகிறாங்க. முதல்ல லெக்ஸ் லூத்தர் போன படத்தில் வந்த மாதிரி இல்லாமல் கிரிப்டான் சேர்க்கப்பட்ட அயன்மேன் சூட் போட்ட மாதிரி வரப்போகிறாரு. இதில் சூப்பர்மேனுக்கு வேற கிரிப்டான்னு ஆகாது. லெக்ஸ் லூத்தருக்கு கிரிப்டான் எப்படி கிடைச்சிது? இதை முதல் படத்திலேயே எடுத்தாச்சுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. வேற கிரகத்துக்கு போனவன் திரும்பி வரும்போது சும்மா வராமல் இந்த பிரைனியாக் சூப்பர் கேர்ளை ஃபாலோ பண்ணி பூமிக்குள்ள வராருன்னு காமிக்கலாம். பிரைனியாக் கேரக்டருக்கு இந்த ஆக்டர் சரியான தேர்வுன்னு தான் சொல்லணும். மேக்கப் போடாமலேயே அப்படியே அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கிறாரு. சூப்பர்மேனோட அப்பாவால் உருவாக்கப்பட்ட ஏஐ ஏலியன் இது. கிரிப்டான் அழியும் போது இதுவும் சேர்ந்து அழிஞ்சிருக்கணும். இது எப்படி தப்பிச்சிருக்கும்? கிரிப்டான் அழிய போகுதுன்னு ஜோரலுக்கு இந்த ஏஐ தான் சொல்லியிருக்கும். மார்வலோட அவெஞ்சர்ஸ் வில்லன் அல்ட்ரான் இன்டர்நெட் வழியா எப்படியாவது தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண மாதிரி இங்க கிரிப்டான்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். சூப்பர்மேனோட பலவீனம் எல்லாமே தெரிஞ்சவன் தான் இந்த பிரைனியாக். படத்தில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் படம் வர 1.5 வருஷம் காத்திருக்கணும். ஜேம்ஸ் கன், உங்கள் ஸ்டைலில் எப்போ பேட்மேனை பார்க்க போகிறோம்? படத்தில் சூப்பர்மேனுக்கு சட்டி போட்டு விட்டது போல தலைவனுக்கும் சட்டி வெளியே தெரிய போதா? கிரேச்சர் கமாண்டோஸ் அனிமேட்டட் சீரீஸில் கொஞ்ச நேரம் வந்த பேட்மேன் சூட்டுக்கு வெளியே தெரிஞ்சது. இதை யாரும் சரியா கவனிக்கலையா? டிசி யூனிவர்ஸ் வழியில் வரப்போற பேட்மேன் படத்தோட இயக்க போற செய்தி கூட ரொம்ப நாளா இருக்கு. ஆனா நடிக்கத்தான் எவனும் இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் இதை மட்டும் பார்த்து செய்யுங்க. இதற்குன்னு நம்ம நல்ல தகவலுக்காக எதிர்பார்ப்போடு இருப்போம். மேட் ரீவ்ஸ் இயக்கத்தில் ராபர்ட் பேட்டின்சன் நடிக்கும் த பேட்மேன் 2 இந்த வருடத்துல படம் வெடிப்பு ஆரம்பிச்சு அடுத்த வருடம் 2027 வெளியாகும். இந்த படம்
டிசியுக்குள் இல்லை என சொல்லப்படுகிறது. டிசி காமிக்ல மொத்தம் 9 மோதிரங்கள் இருக்கு. இதை பாதுகாக்க 9 கார்டியன்ஸ். இதுல அதிகமா காட்டப்படுறவங்களும் இந்த கிரீன் லேண்டர்ஸ் தான். டிசியுல இந்த வருடத்துக்குள்ள சீக்கிரமா எடுக்காம சிம்பிளா எடுத்து தொலைக்காட்சியில் இந்த தொடர்களை விடுறதுக்காக எடுக்கிற சீரீஸ் கைல் சாண்ட்லர் மற்றும் ஆரோன் பியர். இந்த 2 பேர் ஹால் ஜோர்டன், ஜான் ஸ்டூவர்ட் கிரீன் லேண்டர்ஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கும் சீரீஸ். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த மனுஷனுக்கு 60 வயசு நடக்குது. இன்னொரு நடிகர் இருக்கிறார்ல, அவருக்கு பார்த்தா 31 வயசு பரவாயில்ல தோணுது. கைல் இவரோட வயசு தான் மோசமா இடிக்குதே. நல்ல நடிகர் தான், இருந்தாலும் இது 10-20 வருடம் தாங்கணும். டிசியூல வரதுன்னா கூட ஒரு 5-10 வருடமாவது இழுக்க வேணும்ல. இந்த 2 பேரும் பொன்னா பூமியில் நடந்த ஒரு கொலை விசாரணையில் துப்பறியும் பணியில், அதாவது டிடெக்டிவ் பாதையில் கதை போவது போல இருக்க போகிறது. இந்த சீரீஸ் கதையை கேட்ட உடனே கதை என்னமோ சாதாரணமாகத்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கொலை செய்யப்பட்டவர் மனிதனா, ஏலியனா, இல்ல உங்களில் இருந்த ஒரு லேண்டன்ஸா? குழப்பத்தோடு ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு புரியுது. வரட்டும், சீரீஸ் வரட்டும், பார்த்து தெரிஞ்சுப்போம். இவங்க குறித்த தேதியின் வெளியீடு சொல்லி வச்சிருந்த திட்டத்தின் இலக்கிலிருந்து தாமதமாகியுள்ளது. கோடை முன்னாடியே வரலாம், இல்லையெனில் முடிவில் நல்ல தகவலாக அறிவிப்பு இருக்கும். எனவே இந்த சீரீஸ் 2026 சூப்பர் கேர்ள் படம் தியேட்டரில் வந்த பிறகு HBO-வில் வெளியாகும். இதனுடைய அப்டேட் நம்ம சேனலில் வரும். மறக்காம தொடர்ந்து பாருங்க. கிளைஃபேஸ் படத்தோட அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி சொல்லி வச்சுட்டாங்க. ஆமாம், உண்மைதான். இந்த படம் சூப்பர் கேர்ள் படம் ஜூன் 6வது மாதத்தில் வந்த பிறகு கிளைஃபேஸ் படம் 9வது மாதத்தில் செப்டம்பர் 11 உறுதி செய்யப்பட்ட தகவல் இருக்கு. இப்படம் ஒரு த்ரில்லர் கதையாம். அப்படி இந்த கதையும் கதாபாத்திரமும் இருந்தால் படம் பார்க்குறவங்களை பயப்பட வச்சுச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வரிசையில் வந்துடுவார். நடிகர் டாம் ரைஸ் ஹாரிஸ் வயசு 35 தானா. இந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. கதை ஏற்கனவே கிளைஃபேக்ஸ் காமிக் அடிப்படையில் தான் படத்தை எடுக்கிறாங்க. மாட் யோகன் இவர் ஒரு படத்தில் நடிப்பதற்காக போராடும் நடிகனாக இருக்கும் பொழுது இவரை பிடிக்காதவங்க ஒரு கூலிப்படை கும்பலை ஏவப்பட்டு கொடூரமாக சிதைக்கப்பட்ட தன்னுடைய முகத்தை, கதையில் அவரோட முகத்தை சரி செய்ய டாக்டர் குவைட்லின் பேட்ஸ் இவங்க தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இவங்களுடைய பரிசோதனை இவரை வச்சு செயல்படுத்தப்பட்ட போது இவருக்கு மொத்த உருவம் மாறி போகுது. கிளைஃபேஸ் டிசி காமிக்ல ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சு கதை சொல்லலை, 4-8 பேர். அதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கதையை சொல்லி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லி முடிக்க இந்த காணொளி பத்தாது. தனியாக இன்னொரு காணொளி தான் தேவைப்படும். இதை பற்றி பார்க்கையில் எனக்கு தலையே சுத்துது. ஒரே ஒரு பெயருக்குள் இத்தனை கேரக்டர் வருதுன்னு தெரியாமல் போச்சே. இதை கேட்ட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. நீங்கள் பார்த்த இந்த காணொலியில் ஏதாவது விடுபட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. இத்தோட டிசைன் எல்லா தகவலும் வரக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் படங்களை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிசியின் வேற ஒரு நல்ல தகவலோட அடுத்த காணொலியில் பார்ப்போம்.